ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மிளகு ரசம் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே டேஸ்டியா நல்ல சுருக்குன்னு வாய்க்கு உணர்த்தியா மிளகு ரசம் இப்படி செஞ்சு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நெஞ்சு சளி எல்லாம் இருந்தா கூட இந்த ரசம் வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த மிளகு ரசத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மிளகு ரசம் செய்யறதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கலாங்க. புளிய பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டேன். புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். புளி ஊறி வரட்டும். புளி ஊறி வரக்குள்ள ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி அரைச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். இதோடவே ஒரு கை இருக்கிற மாதிரி பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் தோல் உரிக்காம அப்படியே சேர்த்திருக்கேன். இந்த பல்ஸ் மோட்லயே ஒரு 2-3 வாட்டி அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பூண்டையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டேன். நீங்க பூண்டை வேணும்னா தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச புளியும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. புளிய கரைச்சு எடுத்துக்கலாம். நான் சேர்த்திருக்கிற புளி புளிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க நல்ல புளிப்பா இருக்கிற புளியா இருந்தா அளவா சேர்த்துக்கோங்க, உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்ப புளிய நல்லா கரைச்சிட்டேன். சக்கையை மட்டும் தனியா வடிச்சு எடுத்துருவோம். அவ்வளவுதான். இப்ப புளி தனியா நான் தனியா வடிச்சு எடுத்துட்டேங்க. இருக்கட்டும். இப்ப ரசம் செய்யறதுக்காக கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை அரைச்சு சேர்த்திருக்கோம், அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடியையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப மஞ்சள் பொடியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நமக்கு நொர கட்டி வரணும். ரசம் கொதிக்காம நொர கட்டி வரும்போது இறக்கிக்கலாம். பாருங்க, அப்படியே நொர கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி கடைசியா சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமா இருந்தா நீங்க தாளிக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு லைட்டா ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டவ் அணைச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி நொர கட்டி இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான மிளகு ரசம் ரெடிங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான மிளகு ரசம் சூப்பரா ரெடிங்க. சுட சுட சாதத்தோட மிளகு ரசமும் பெப்பர் சிக்கனும் வச்சு இன்னைக்கு நான் சர்வ் பண்ணியிருந்தேங்க. இந்த கிளைமேட்டுக்கு நெஞ்சு சளி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த மிளகு ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சுருக்குன்னு தொண்டைக்கு எதமா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.